ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விதை விதைப்பவருடைய ஓமையின் விளக்கத்தை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. விதை வழியோரத்திலும் பாறையிலும் முட்செடியிலும் நல்ல நிலத்திலும் ஓடி விழுகிறது. விதைக்கின்றவர் ஒரு விவசாயி. நம்பிக்கையோடு விளைச்சல் வரும் என்று விதைக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு தண்ணீர் விடுகிறார். நம்பிக்கையோடு தான் விதைத்த விதைகள் எல்லாம் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் கொடுக்கும் என்று காத்திருக்கிறார். ஆண்டவர் விவசாயியாக நின்று தன்னுடைய இறை வார்த்தையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். இறை வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். காத்திருக்கிறார். அருளை அருளுக்கு மேல் அருளை வாரி வழங்குகிறார். இறைவனுடைய காத்திருப்பு, என் மகள் என் மகன் திரும்பி வருவான் என்று ஆவலோடு காத்திருக்கிறார். ஆவலோடு காத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அருளை இடைவிடாது பொழிந்து கொண்டே இருக்கிறார். தினமும் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் என் மகன் என் மகள் 30 மடங்கு பலன் கொடுக்க மாட்டாரா? 60 மடங்கு பலன் கொடுக்க மாட்டாரா? 100 மடங்கு பலன் கொடுக்க மாட்டாரா என்று வழியில் நின்று கொண்டு என் மகள் என் மகன் வருவார் என்று காத்திருக்கிறார். இந்த காத்திருத்தலில் ஒரு அழகு இருக்கிறது. இந்த மகன் எவ்வளவு தூரம் பாறையிலும் பாறையின் இதயமாக, வழியோரத்தில் விழுந்த விதையாக, முட்செடிகளில் விழுந்த விதையாக இருந்தாலும் கடவுள் காத்திருக்கிறார். என் மகன் என் மகள் மீண்டும் வருவார் என்று காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்தின் இடதுபுறத்திலிருந்து தண்ணீர் கிளம்பி முழங்கால் அளவும் இடுப்பளவும் முழுகின்ற அளவில் அந்த தண்ணீர் ஓடி வளம் சேர்ப்பது போல நம்முடைய வாழ்வில் இந்த அருள் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நாழிகையில் இந்த அருளை நாம் பயன்படுத்தி கொண்டால் போதும். நாம் 100 மடங்கு பலன் கொடுப்போம், 60 மடங்கு பலன் கொடுப்போம், 30 மடங்கு பலன் கொடுப்போம். ஒரே ஒரு நாழிகை அமர்ந்து என் இதயம் வழியோரத்தில் அமர்ந்திருக்கிறதா? அமர்ந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறதா? தீயவன் வந்து என்னுடைய விதைகளை, கடவுள் விதைத்த விதைகளையும் அருளையும் பிடுங்கி சென்று விடுகிறானா? ஒரு நிமிடம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய விதை பாறையில் விழுகிறதா? கடவுள் கொடுத்த அருள் பாறையில் விழுந்து வேறற்றவனாக நின்று கொண்டிருக்கின்றேனா? ஒரு நிமிடம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய விதை உலக மாயையும் செல்வ கவலையினால், செல்வ மாயையினால் அழுத்தப்பட்டு உடைந்து போயிருக்கின்றேனா? ஒரு நிமிடம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சிந்தித்தால் போதும், ஆண்டவருடைய காத்திருப்புக்கு அர்த்தம் கிடைக்கும், முடிவும் கிடைக்கும். ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்ற ஒரு முடிவுக்காக ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் நமக்காக காத்திருக்கிறார். காத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும்,
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தன் அருளை இடைவிடாது கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் கடவுளின் அதிசயமிக்க செயல். தன்னுடைய அருளை இடைவிடாது பொழிந்து கொண்டே இருக்கிறார். என் மகன் அவருக்கு கணுக்கால் அளவு அருள் வேண்டுமானால் கொடுக்கிறார், இடுப்பளவு வேண்டுமானால் கொடுக்கிறார், மூழ்கி மூழ்கி நீந்த வேண்டும் என்றாலும் அதையும் கொடுக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு முன்னால் நின்று நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே ஆண்டவருடைய வீட்டில் பெரிய விருந்து நடைபெறும். விளைச்சலை கொண்டு வந்து ஆண்டவர் தன்னுடைய வீட்டில் வைத்து கொண்டு ஏராளமான மனிதர்களை கூட்டிக் கொண்டு வந்து பெரிய விருந்து கொண்டாடுவார். நமக்கு ஒவ்வொரு நாளும் கொழுத்த கன்றுதான் அவசியம். பொன்னாலான கன்றுக்குட்டிக்கு நாம் போய்விடக்கூடாது என்பதுதான். பொன்னாலான கன்றுக்குட்டிக்காக நாம் போய்விடாமல், கொழுத்த கன்று ஆண்டவருடைய வீட்டில் காத்திருக்கிறது, விருந்து காத்திருக்கிறது என்று நம்மையே நாம் தயார்படுத்தி எழுந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆமென்.